Welcome to Let's Learn. ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லக்ஷ்மி காந்தோட பாலிட்டி புக் அதுக்கு நான் தமிழோட இதிலே நான் அந்த வாட்டி போடுறேன், இங்கிலீஷில் வேணாம். ஓகேங்களா? இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். நான் அப்படியே லைன் பை லைன் நான் படித்து நான் உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஓகேங்களா? The British came to India in 1600 as a trade in the form of East India Company and which had the exclusive right of trading in India under the charter granted by Queen Elizabeth I. ஓகே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 1600 டிசம்பர் 31 வந்து இங்கிலீஷ்க்கு அந்த கம்பெனிக்கு, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து குவீன் எலிசபெத் வந்து ஒரு சார்ட்டர் என்னன்னா ஒரு பட்டயம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் இந்தியா ஈஸ்ட் இந்திஸ் அப்படின்ற ஒரு இடம், அது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்தியா தான்ன்றது தெரியாது, ஒரு கிழக்கு பகுதியில் நீங்கள் போய் வந்து வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இடம். அவங்க லாஸ்ட்டாக லேண்ட் ஆகிற இடம் வந்து இந்தியா. அதுக்கு முன்னாடி வந்து போர்ச்சுகீசி அவங்களாம் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் இவங்க உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா என்னென்னா, இந்த கம்பெனி விச் நவ் ஹேஸ் அ பியூர்லி ட்ரேடிங் ஃபங்க்ஷன் obtained த திவானி. இவங்க வந்து திவானின்றது என்னென்னா ஒரு சிவில் ஜஸ்டிஸும் ஒரு ரெவின்யூக்கும் வருவாய்க்கும், அப்போ வந்து கலெக்டர் என்றவர் வந்து ரெவின்யூவும் பார்க்கணும், அட் அ டைம் அவர் வந்து ஒரு ஜட்ஜாகவும் ஆக்ட் பண்ணணும். அதுதான் வந்து அப்போது இருக்கிற நடைமுறை. இப்போ தான் வந்து அதை பிரிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற கலெக்டர் வந்து ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். இப்போ நமக்கு வந்து ஜட்ஜு தனியாக இருக்காங்க. அப்போது அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா 1765 வந்து திவானி ரைட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. எந்த 3 ஊர்லேருந்து வாங்கினாங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசா. இது வந்து கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் திஸ் ஸ்டார்டட் இட்ஸ் கேரியர் அஸ் அ டெரிட்டோரியல் பவர். ஓகே. In 1858, in the wake of Sepoy Mutiny, the British Crown assumed direct responsibility for the governance of India. ஓகே, 1858க்கு முன்னாடி வரைக்கும் நிறையா சீர்திருத்தம் நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஒன்று படித்து சொல்கிறேன் அது என்னென்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமான சீர்திருத்தம் இருக்கும். அது கல்வியில் இருக்கும், அது வந்து ட்ரேடில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். 1858க்கு அப்புறம் என்ன ஆகும்னா வந்து கம்பெனியோட பாலிசி முழுமையாக மாறிடும். அதுக்கப்புறமேட்டா வந்து இந்தியனோட ட்ரெடிஷனோட இதில் தான் யாருமே வந்து கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை கை வச்சு தான் அந்த சிப்பாய் மியூட்டனி ஒரு முக்கியமான ஒரு தாக்கமாக இருக்கும். அப்போது அந்த கிரீஸ்டு கேட்ரேஜஸ் பார்ப்பீங்க, அந்த என்ஃபீல்டு ரைஃபிள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்றலாம் ஒரு ஆர்டர் போடுவாங்க. அப்போ வந்து அது பிராமன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், ஒரு அவங்களுடைய ஹவ் கேன் ஐ சே மத விஷயத்தில் சம்மந்தமாக இருக்குது அப்படின்ற வந்து ரொம்பவும் வந்து அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து இந்த விஷயம் அவங்கள ரொம்ப சீரியஸாக வந்து ஹர்ட் பண்ணிவிடும். இதுவும் ஒரு காரணம் 1858க்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ் கவுண்ட் assumed the direct responsibility for the governance of India, and this rule continued until the granting of independence in August 15, 1947. Okay. அதுக்கப்புறம் வித் இண்டிபெண்டன்ஸ் கேம் த நீட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் சஜஸ்டட் பை எம்என் ராய். இந்த எம்என் ராய் என்றவர் யாருன்னா வந்து கம்யூனிஸ்ட் மூமெண்ட் 1934. அப்போது வந்து இவர் என்ன சொல்லுவார்னா வந்து இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஒரு கட்டணம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேவை அப்படின்றத வந்து இவர் வந்து முன்னிலைப்படுத்துவார். இந்த எம்என் ராய்ன்றவர் தான் வந்து கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோடைய முக்கியமான ஒரு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டை வந்து உருவாக்குனவர் அவர் தான். அது வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி, அது பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபார் த என்னென்னா வந்து அந்த கான்ஸ்டியூஷன் எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா வந்து மொத்தம் 3 வருஷம் அதோட வேலையை நடந்திருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். 1946லேருந்து 1949 நவம்பர் 26 வரைக்கும். அப்போ அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு முடித்தாங்க. அதுக்கப்புறமேட்டா அந்த பூர்ண சுவராஜ் அந்த காரணத்துக்காக தான் அது வந்து அடுத்த 2 மந்த்ஸ் கரெக்டாக ஜனவரி 26, 1950 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதை தான் நம்ம இப்போது ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடி இருப்போம். ஓகேங்களா? அண்ட் ஹவ் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிசி ஹேவ் இட்ஸ் ரூட் இன் த பிரிட்டிஷ் ரூல், அண்ட் தேர் ஆர் சர்டைன் ஈவெண்ட்ஸ் இன் த பிரிட்டிஷ் ரூல் தட் லைட் த legal framework for the organization and functioning of the government and administration in the British India. ஓகே, இதில் என்னென்னா ஒன்று இப்போ கம்பெனியோட ரூல்லாம் நம்ம பார்க்கலாம். இது என்னென்னு மொத்தம் கம்பெனி ரூல் வந்து 1773லேருந்து 1858 வரைக்கும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமேட்டா வர்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு நீங்கள் பார்ப்பீங்க ஒன்றா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ரொம்பவும் ரஷ் பண்ண வேணாம், டைம் அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் மெசேஜை கன்வே பண்ணணுன்னு தான் பார்க்குறேன். ஸோ எத்தனை வீடியோ இது போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே கன்சல்டேட் பண்ண பார்க்குறேன், எவ்வளோ வருதோ அவ்வளோ. ஓகே, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து it was the first step taken by the British government to control and to regulate the affairs of the East India Company in India. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வர்த்தகம் மட்டுமே அவங்களோட குறிக்கோளாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டா இந்த ஆக்ட் தான் வந்து அவங்கள நெறிப்படுத்தி நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும், என்னென்னா உங்களுக்கு பொலிட்டிக்கலாக இருக்குது, இங்கே நிறைய பிரச்சனை வருது, நீங்கள் அதுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ரெகுலேட்டிவ் ஆக்ட். இந்த ஆக்டெல்லாம் எதை கொண்டுட்டு வராங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்றதுலாம் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள்.
இப்போ எல்லாமே சரியாக போகுது அப்படின்னா இந்த ஆக்ட்டுக்கெலாம் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் போயிருக்குது, அது தப்பாக நடந்திருக்குது, அதை சரிப்படுத்துறதுக்காக ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட் ரெகனைஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. நான் சொன்ன பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கணும், பொலிட்டிக்கலும் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இட் லைட் சென்ட்ரலைசேஷன். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே 1857 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க. பவர் எல்லாமே வந்து பெங்கால் நோக்கி வரும். 1858க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகும். எல்லாமே பிரித்து கொடுத்து ப்ராவின்ஸு எல்லாருக்குமே வந்து பவர் கொடுப்பாங்க. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் என்னென்னா வந்து டெசிக்னேட்டட் Governor of the Bengal as a Governor General of the Bengal and created an executive council of 4 members to assist him. First such Governor General was Lord Warren Hastings. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே படிச்சிருப்போம் நாம. லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஸோ ஒரு கவர்னர் ஜென்ரல்னு நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க, ஒரு ஜென்ரல் பாடி அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நீங்கள் கொடுத்தாகணும். 4 பேர் வந்து அவங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற இந்த அமைச்சரவை சகாக்கள் அது வந்து வேறு, அது வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். அது வந்து 1861 வரும். அது வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கூடாது. இது எப்படின்னா வந்து இப்போது சிஎம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவில் இருப்பாங்க தெரியுங்களா, ஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ஆளுங்க, அவங்கள மாதிரி நீங்கள் சும்மா நான் எக்ஸாக்டாக அந்த மாதிரி கிடையாது, சும்மா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டா செகண்ட் பாயிண்ட் வந்து இட் மேட் த கவர்னர் ஆஃப் த பெங்கால் அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ப்ரோவின்சஸ் சபார்டினேட் டு த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அன்லைக் earlier when the 3 presidencies was independent to one another. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ வந்து பெங்காலோடைய கவர்னர் ஜெனரல் இருக்காரா வாரன் ஹேஸ்டிங்ஸு, அவருக்கு வந்து 2 பேர் ரிப்போர்ட் பண்ணணும். யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலும் மெட்ராஸ், அவங்க 2 பேரோட கவர்னரும் வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் கல்கட்டா 1774. இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி, இது என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டுட்டு வந்தாங்க. அது எங்கே கொண்டுட்டு வந்தாங்க? பெங்காலில் கொண்டுட்டு வந்தாங்க. எந்த வருஷம் கொண்டுட்டு வந்தாங்க? 1774. அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், அவர் கீழே வந்து 3 ஜட்ஜு இருப்பாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், அவர் கீழே வந்து 3 ஜட்ஜ் இருப்பாங்க. அப்படி யார் சீஃப் ஜஸ்டிஸாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எலிஜா இம்பே. இதில் இல்லை, பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இட் ப்ரோஹிபிட்டட் the servants of the company from engaging in any private trade or accepting the presents or bribes from the natives. ஓகே, இங்கே இருக்க ராஜா இருக்கார் இல்லைங்களா, இந்த ராஜா மற்ற ஆளுங்க, இந்த திவானி இவங்களாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து இந்த கம்பெனியோட ஆளுங்க வந்து எந்த ஒரு பரிபலனையும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது, எந்த ஒரு கிஃப்ட் வாங்கக்கூடாது, எந்த ஒரு மெட்டீரியல் இல்லை நான் மெட்டீரியலிஸ்டிக் எதுவுமே வந்து அவங்ககிட்ட வாங்கக்கூடாது. ஓகேங்களா. அண்ட் இட் ஸ்ட்ரென்தன் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓவர் த கம்பெனி பை ரெக்கவரிங் த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் 2 பாயிண்ட் ஒன்று வரும், நான் சொல்கிறது என்ன, டு ரிப்போர்ட் டு த ரெவன்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி. இதில் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க யாருன்னா வந்து கம்பெனியோட கவர்னிங் பாடி. இவங்கள என்னென்னலாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா வந்து ரெவன்யூவு, சிவிலு, மிலிட்டரி, அந்த இதெல்லாம் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் மொத்தம் 2 விஷயம் இருக்குது. பிஓசி ஒன்று இருக்கும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும், இது வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிட் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ அதில் இப்போ நம்ம ரெகுலேஷனை இந்த ஆக்டை பார்த்தோம் இல்லைங்களா, ரெகுலேஷன் ஆக்ட் 1773 பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஏதோ சில குறைபாடுகள் இருந்திருக்கு. அதனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் வந்து பிட் இந்தியா ஆக்ட் 1784 வருது. இந்த பிட் இந்தியா ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். A bid to rectify the defects of regulating act நான் சொன்னது தான். ஓகே, British Parliament passed the amendment in 1781 and it is known as Act of Settlement. And next important act was Pitt's India Act in 1784. இந்த Pitt India Act என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். It distinguished between the commercial and political functions of the government. ஓகே, ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நீ வந்து கம்பெனியை சொல்லுது, நீ வந்து கமர்ஷியலை தனியாக வச்சுக்கணும், உன்னோட பாலிடிக்ஸ் தனியாக வச்சுக்கணும், ரெண்டுத்தையும் இனிமேல் ஒன்றா கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறமேட்டா நான் சொன்ன மாதிரி 2 பாடி க்ரியேட் பண்ணுறாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க இருந்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். நான் அந்த 2 பாயிண்ட் அப்படியே சேர்த்தே சொல்லிடுறேன். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கம்பெனியோட கமர்ஷியல் வர்த்தகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும்தான் இவங்க வந்து கண்காணிப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பார்ப்பாங்கன்னா வந்து பொலிட்டிக்கலு, சிவிலு, மிலிட்ரி அதெல்லாம் வந்து இவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்னென்ன பார்க்குறாங்கன்னா வந்து ஒரு நியூ பாடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து ஓகே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த இது வந்து கமர்ஷியல் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது பொலிட்டிக்கல். ஓகே, நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா வந்து ஓகே அதுதான், இதில் வேறு எதுவும் கிடையாது. என்னென்னா வந்து அதான் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கிறத அவங்களோட வர்த்தகத்தை பார்ப்பாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்களுடைய பொலிட்டிக்கலை பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான் இதில் மேட்டர். அதுக்கப்புறம் திஸ் ஆக்ட் வாஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் 2 ரீசன்ஸ். ஏதோ 2 விஷயத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. நீங்கள் முன்னாடி படிச்சிங்க பார்த்தீங்களா, இந்த கோட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதெல்லாம் அது வந்து என்றைக்கும் வந்து கொஸ்டினில் ரொம்ப ரேராக வரும் அந்த விஷயம். ஏன்னா வந்து இது வந்து பொதுப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து இந்த ரீசன் அசர்ஷனில் வந்து அடிக்கடி கேட்குற கேள்வி அதுக்கு அடுத்து வர்றது என்னென்னா, the company's territory in India were for the first time called as British possessions in India, and second, the British government was given the supreme control over the company's affairs and the administration in India. இதில் என்னென்னா வந்து பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க, கம்பெனியோட டெரிட்டரி ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி தான் இங்கே வந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். கம்பெனிக்கு தான் வந்து முழு அதிகாரம் இங்கே இருந்தது ஃபஸ்ட்டு டைம் ராணி வரதுக்கு முன்னாடி. அது என்னென்னா வந்து 1858க்கு முன்னாடி இந்த கதைலாம் நடக்குது. ஸோ கம்பெனியோட டெரிட்டரி வந்து இனிமேல் வந்து பிரிட்டிஷோட டைரக்டான கண்ட்ரோலுக்கு வருது, பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்றத வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னது வந்து பிட் இந்தியா ஆக்ட் 1784. கரெக்டாக 1784. ஓகே. அதுக்கப்புறமேட்டா செகண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் கிவன் த சுப்ரீம் கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனிஸ் அஃபேர்ஸ். இனிமேல் வந்து கம்பெனி தன்னோட இதுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காகலாம் இயங்க முடியாது. பிரிட்டிஷோடைய கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக இனிமேல் தன்னுடைய அதிகாரத்தை வந்து கம்பெனி மேலே செலுத்தும். ஓகேங்களா, இது வரைக்கும் எல்லாம் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமேட்டா சார்ட்டர் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1833. இதுக்கப்புறமேட்டா வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப முக்கியம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. This act was the final step towards the centralization of the British India. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால், it made the Governor General of the Bengal as the Governor General of India and vested him with all civil and military power. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து யார் பார்த்தோம், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வார்ன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் இருந்தார் இல்லையா. அதுக்கப்புறமேட்டா 1833 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இந்த ஒரு பதவியை வந்து இனிமேல் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றிடுவாங்க. அந்த கவர்னர் யார் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தாங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். அவர் தான் வந்து சதியை ஒழிச்சார். இது 1829. இது அப்படியே கூடுதலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் வெஸ்டட் இம் வித் சிவில் அண்ட் மிலிட்ரி பவர். நாட்டோடைய சிவில் விஷயத்துலையும் மிலிட்ரி பவரும் இனிமேல் வந்து அவரோட கையில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இது அப்படியே கூட பிரசிடென்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். Okay, and this act created for the first time the government of India having authority over the entire territory possessed by the British in India. ஃபஸ்ட்டே சொன்னது தான். அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து நான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா, அதான் அது கூட சும்மா ஒரு மைண்ட் மேப்பிங், ஒரு கம்பேரிசன் மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால சொன்னேன். And it deprived the governor of the Bengal and Madras as a legislative power, and the governor general of India was given the executive legislative power over the entire British India. அவருக்கு தான் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் திஸ் law made under the previous act was called as a regulation and law made under this act was called as an act. ஓகே, இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த 1833 முன்னாடி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த லைனுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அது எல்லாமே வந்து ரெகுலேஷன் சொல்லுவாங்க. இனிமேல் பண்ணுறது எல்லாமே வந்து ஆக்ட். அதனால தான் நீங்கள் இனிமேல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு பார்ப்பீங்க. சரிங்களா. And it entered the activities of the East India Company as a commercial body and which become a purely administrative body. முன்னாடியாவது அவங்ககிட்ட வந்து பொலிட்டிக்கல் as well as கமர்ஷியல் இருந்தது இதுக்கு முன்னே. இதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கமர்ஷியலாக நீ எதுவுமே இயங்கக்கூடாது, நீ வந்து பியூர்லி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி வந்து நிர்வாகத்து உள்ளதான் நீ இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொவைடட் த கம்பெனிஸ் டெரிட்டரிஸ் வேர் டு பி ஹெல்ட் இன் ட்ரஸ்ட். முக்கியமான இது என்னென்னா இன்ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் மெஜஸ்டி ஹிஸ் ஹையர்ஸ் அண்ட் த சக்ஸஸஸ். என்ன இன்டெரக்டாக என்ன சொல்ல வருது, இன்டெரக்டாக இந்த இது என்ன பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னா ராணியோட கண்ட்ரோல் வரப்போகுது அப்படின்றத வந்து இன்டெரக்டாகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் மெஜஸ்டி ஹையர்ஸ் அண்ட் சக்ஸஸஸ்னால் வேறு யாருக்கும் கிடையாது, அது குயின் விக்டோரியாவை குறிக்குது. அப்படியே இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு இது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து 1833 ஆக்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆஃப் 1833 வந்து attempted to introduce a system of open competition for the selection of the civil servants and stated that Indians should not be debarred from holding any place, office and employment under the company. However, this provision was negated after the opposition from the court of directors. ஓகே, சிவில் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்லுவாங்களே, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியன்ஸும் கலந்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லுது, இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. ஆனால் வந்து சில நிர்பந்தங்களால் பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் அதோட பேக்ட்ராப் என்ன ஸ்டோரினா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதுக்கு ஒத்துக்காரு. அது எப்படி வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஆட்சி செய்ய போயிட்டு அங்கே இருக்கிறவங்களே எப்படி வைக்கலாம் அப்படின்றது தான் வந்து அவங்களோட ஆர்கியூமெண்ட். அதனால் அது கொண்டுட்டு வர மாட்டாங்க. அதனால் அதை அப்படியே ட்ராப் பண்ணி விட்ருவாங்க.
அதுக்கப்புறமேட்டா சார்ட்டர் ஆக்ட் 1853. ஓகே, அதில் ஏதோ குறைபாடு இருந்தது, அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு அடுத்த இது வருது. ஓகே, அண்ட் this was the last of the series of Charter Act which is passed by British Parliament in 1873 and 1853, and this was a significant constitutional remark. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Features of this act: it separated for the first time legislative and executive functions of the Governor General's Council. It provided for additional of 6 members and called the legislative counselors to the council. என்னன்னா, legislative and executive body இருக்கும், சட்டத்தை இயற்றுறவங்க, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க அப்படின்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்லணும்னா, ஓகே, இப்போ நமக்கு ஓட்டு போட தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இல்லையா, அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி. யார் நடைமுறைப்படுத்துறது? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது மாதிரி பிரிச்சுட்டாங்க இந்த விஷயத்தை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அடிஷன் ஃபார் த 6 நியூ மெம்பர்ஸ் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், ஒரு 6 மெம்பரை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதில். இன் அதர் வேர்ட்ஸ், இட் எஸ்டாப்ளிஷ்ட் அ செப்பரேட் Governor General's Legislative Council which came to be called as Indian Legislative Council ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த Legislative Council விங் என்னென்னா வந்து ஒரு மினி பார்லிமெண்ட் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, சட்ட மேலவை, அதே மாதிரி தான் வந்து அதுக்கு விதை போட்டதே வந்து இந்த ஒரு சட்டம் தான். இந்த 1853 தான் வந்து அதுக்கு விதை போட்டுச்சு. ஸோ நீங்கள் ஒரு சட்டம் உங்களுக்கு அந்த ஒரு பார்லிமெண்ட்டோடைய வடிவம் உங்களுக்கு வருது தெரியுதுங்களா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ். அப்போ வந்து கண்டிப்பாக டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி உங்களுக்கு நினைப்பே வரக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி தான் உங்களுடைய நினைப்பு இருக்கணும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்துச்சுனாலே ஒரு பார்லிமெண்ட் செட்டப் வருது. ஸோ யூஸ்வலாகவே அடுத்தது மினி பார்லிமெண்ட் தானாகவே அதில் அசைன் ஆகுது பாருங்கள். And the wing of the council functioned as a mini parliament and adopting a same procedure as the British Parliament. And this legislature for the first time was treated as a special functions of the government and requiring the special machinery and special process. Okay. It introduced an open competition system of the selection and recruitment of civil servants. Okay. And the converted civil servants thus thrown to the Indians also, and according to the Macaulay Committee. ஓகே, என்னென்னா வந்து ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் இந்தியன்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அப்படின்னுடுவாங்க. இந்த கோவனேட்டட் சிவில் சர்வீஸ், நான் அது என்னென்னு இப்போத்தில் நான் லாஸ்ட்டாக தான் சொல்கிறேன் அது என்னென்னு. ஓகே, வாஸ் திஸ் ஓப்பன் த்ரூ இந்தியனுக்கு வந்து அந்த கான்வெர்டட் சிவில் சர்வீஸ் வந்து அவங்களும் வந்து எக்ஸாம் எழுதலாம். அது நான் இப்போ சொல்லலை, அது நான் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னு அவங்க ரீகால் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, இது எதை மையமாக வச்சு கொண்டுட்டு வந்தாங்கன்னா வந்து மெக்காலேயோட இது இருக்குது பார்த்தீங்க. மெக்காலே ஒரு கமிட்டி அனுப்பப்பார். இந்த மெக்காலே கமிட்டி எப்போ அமைச்சாங்கன்னா வந்து அந்த 1835 அந்த காலகட்டம் தான் அந்த மெக்காலேயோட கமிட்டியை போடுவாங்க. அப்போது இருக்கிறது தான் வந்து அப்போது அதோடைய சட்ட வடிவம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை மையமாக வச்சு தான் இப்போது இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க, அந்த கமிஷன். ஓகேங்களா. அடுத்தது, it extended the company's rule and allowed it to retain the possessions of Indian territory on trust of his British crown. இது ஒன்றும் இல்லை, அதான் க்ரௌனோடைய ரூல் படி தான் இனிமேல் வரணும். பொசஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி வந்து யாருக்கு இதுனா வந்து டைரக்டான கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. It did not specify any particular period, unlike the previous charter, and this was clear indication that the company's rule could be terminated at any time as a British. லைக் முன்னாடிலாம் ஒரு 20 வருஷம் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, இதில் இருந்து நீ ஆண்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இனிமேல் வந்து அந்த டைம் பீரியடே வந்து கொடுக்கல இவங்களுக்கு இனிமேல். ஸோ எந்த டைம் வேணாலும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய பார்லிமெண்ட் டைரெக்டாக தன்னுடைய கரங்களை வந்து கம்பெனிக்கிட்ட கொண்டுட்டு வந்து அதை பதவியிலேருந்து தூக்கிடலாம். இது வந்து டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில். ஓகேங்களா. And it introduces for the first time and the local representation in Indian Central Legislative Council. Of this, 6 new legislative members of the Governors Council. இதில் 4 members was appointed by the local governments of Madras, Bombay, Bengal and Agra. என்னென்னா லோக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது. இது லோக்கல் ரெப்ரசன்டேஷன்னா வந்து இந்த அப்போது பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டான எலெக்ஷன் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தால், ஒரு ராஜா, ஒரு சமஸ்தானத்துக்கு ராஜாவாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிரதிநிதித்துவன்றது இருந்திருக்கும். அந்த பிரதிநிதித்துவத்தில் வந்து ஒரு 4 பேர் உங்களுக்கு டேரெக்டாகவே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 பேர் யார், எந்தெந்த சமஸ்தானத்துலேருந்து வந்தாங்கன்னா மதராஸ் சமஸ்தானம், பாம்பே, பெங்கால், ஆக்ரா, இவங்க 3 பேர்லேருந்து தான் வந்து அவங்க வந்திருக்காங்க அதிகமாக. ஓகே, நான் இதோட இது முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அடுத்து வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ரொம்ப முக்கியம், கண்டினியூஸாக அது வரணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் போடுறேன். Thanks for watching the video.
do like, share, comment, and subscribe to the channel and press the bell icon for more notifications.